நல்ல செம்ம வருது, ரொம்ப தரமா இருந்துச்சு ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமா பண்ணுங்க, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மூவில ஹைலைட் அந்த கிளவிதான் ப்ரோ, அந்த கிளவிதான் ப்ரோ மூவில ஹைலைட். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சரி ப்ரோ, பாட்ட செம்ம வருது ப்ரோ. இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடும் போது கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வாந்தி எடுத்துருவீங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் இப்போ 1/4 மணி நேரம் படம் வருது, அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாந்தியே வந்துடும். பார்த்து இன்டர்வலுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி குழந்தைங்களோட வரலாமா? வரலாம். ஹாரர் சீன்ஸ்லாம் பரவாயில்லையா? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஈவல் டெட் வந்து நான் சின்ன வயசில் பார்த்து ரொம்ப பயந்த ஒரு படம். சின்ன வயசில் அந்த டிவிடி பிளேயரில் வந்து போட்டு நிறைய டைம் பார்த்துருக்கேன். இதுக்கு இந்த நடுப்பட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடுவில் 2-3 சீக்வன்ஸ் வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை, அது ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஸோ இது ட்ரெய்லர் வந்தப்போ ஆக்சுவலாக வந்து படம் வந்து நிறையா ஹாரர் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு படத்துக்கு போயிருந்தேன். பட் பார்க்க பேய் படத்தை எடுத்துக்க சொன்னால் இவங்க புருஷ பொண்டாட்டி கதை, அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து இருக்க பிரச்சனை, மருமகளை பிடிக்காது, அந்த மாதிரி அதை கொண்டு வந்து சைக்கோ கில்லர் மாதிரி கொண்டு வந்து ஒரு பேய் படத்துக்கான மரியாதையே கெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாமல் நம்ம ஹாலிவுட் ஃபிலிம் வந்து பார்க்க போகிறதே எதுக்காகனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த சவுண்ட் குவாலிட்டியிலேருந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும்னு தான். பட் இவங்க படத்தில் வந்து சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் பண்ணல. இப்போ தமிழ் படம் நிறையா எடுத்துக்கிட்டனா கூட சவுண்ட் டிசைனிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு இது பர்சனலாக வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல படம். நிறையா சீன்ஸ் வந்து ரொம்ப டிசாஸ்டராக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஏன் இவ்வளோ ரத்தம் காமிக்கிற மாதிரி இருக்குது, பேய் படனாலே ரத்தம் தான் காமிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 2.55. ப்ரோ கண்டிப்பாக பார்க்க முடியாது, குழந்தைங்கள நம்மளாலே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து சரி ரத்தம் தெரிக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம்னா கூட இவங்க வந்து அதுலேயே சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவன் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வரவங்களாம் வந்து படத்தை பார்த்தானா அவன் கல்யாணம் பண்ணுற ஆசையே போயிடும், அந்தளவுக்கு இருக்குது படம். ஸோ அதனால வந்து குழந்தைங்க பார்க்க முடியாது. பட் பார்க்கலாம், ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லா படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகல படம். எனக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நான் மம்மியும் இதே டைரக்டர் தான் எடுத்தார். அது ஒரு மாதிரி நமக்கு அதில் வாந்தி கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அதில் வாந்தி எடுன்னு எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். நம்ம பெருசாலாம் லாஜிக்கெலாம் பார்க்க தேவையில்லை. நம்ம அப்பையிலேருந்தே ஈவில் டெத் படம் இப்படி தான் இருக்குது. நம்ம பெருசாக வந்து அந்த மனுஷனுக்குள்ளே பூந்து அது வந்து அந்த குடும்பத்தையே பழி வாங்குறது தான் கதை. அதுக்கு பேசிக்காக தான் சாத்தான வழிபடுற மாதிரி தான் அது ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து அப்படியே தான் இருக்குது. அப்புறம் ரீபோட்லாம் பண்ணாங்க நிறையா. அதுக்கப்புறமேட்டு ரைஸ்லேயே வந்து அந்த கிளைமேக்ஸில் லிஃப்ட் சீனில் வந்து ரத்தம் தெறிக்க வச்சுருப்பாங்க அதில். பட் அந்தளவுக்கு இந்த பாட்டில் அந்தளவுக்குலாம் இல்லை. நம்ம அந்த பர்னுக்கு தகுந்த மாதிரி அந்த நெருப்புலேயே கொள்கிற மாதிரி, நம்ம எக்ஸாம்பிள் லைக் வந்து நம்ம ஈரம் படம் பார்த்துருப்போம், அது தண்ணி மூலிமா எல்லாத்தையும் கொள்ளுவாங்க. பட் ஆனால் இதில் ஃபுல்லாக நெருப்பு மூலிமா கொண்டுட்டுருக்குறாங்க. ஆனால் எதுக்கு கொள்கிறாங்கன்னு தான் தெரில இது வரையுமே எனக்கு. அந்த பேய்க்கு வந்து அந்த கத்தி தேவைப்படுறதுக்கோசரம் அந்த குடும்பத்தையே காலி பண்ணுது. அது ஏன் காலி பண்ணுதுன்னு தெரியல. அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கும் என்ன நடக்குதுன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கும் பேய் பிடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட்டு நல்லா உட்காந்து பார்க்கலாம், குழந்தைங்க தான் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரத்தம் தெறிக்கும் காட்சிகள்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு இவங்க அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த படத்தை பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆகிட்டு தான் வெளியே போவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல வல்காரிட்டி சீன்ஸ் மாதிரி அதிகமாக இருக்குது. அப்புறமேட்டு அந்த கிஸ் சீனை காமிப்பாங்க. அந்த கிஸ் சீன் வந்து நம்ம நிறையா படத்தில் வந்து அந்த கிஸ் சீன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருப்போம், இல்லைனா லவ்வாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் மட்டும்தான் அந்த கிஸ் சீனை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்க வேண்டியதாகி போச்சு, நம்ம சின்ன வயசு மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. போன பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்குது, எனக்கு பர்சனலாக படம் பிடிக்குது. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சிஜி ஒர்க்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி நான் மாட்டு கழுத்தாக இருக்கிற மாதிரி சிஜி பண்ணிடலாம் ஈஸியாக. பட் ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக. ஏன்னா போன தடவை மம்மியில் ட்ரை பண்ண விட்டதெல்லாம் இதில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுங்க. நிறைய பேர்த்துக்கு படம் பிடிக்குமான்னு தெரியாது, பட் எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஈவில் டெத்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராங் டென்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ராங் டெனோட மோசமாலாம் இல்லை, ராங் டென்லாம் ரொம்ப தலையெல்லாம் எடுத்து திங்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் பேய் படம் மாதிரி இல்லாமல் ஒரு சைக்கோ படம் மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் எனக்கு தெரியுது. இன்னும் பேயை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறமேட்டு
கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து பேய் படத்தில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல தட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. பயப்படுற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றும் போர் இல்லை, நல்லாவே போகுது. ரொம்ப வியர்டா இருக்காங்க இல்ல இல்லை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். அதான் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலி குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வரலாமா? குழந்தைங்கள்லாம் தேவையில்லைங்க. குழந்தைங்களுக்குலாம் இது செட் ஆகாது. ஹாரர் படம் தானே. ஹாரர்னா ரொம்ப ரத்தம் ரொம்ப தெரிக்கிற அளவுக்கு இருக்கு. அடுத்த படம் லீடு கொடுத்துருக்காங்களா? ஆமா ஆமாம், சூப்பராக அப்படி பயமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு சார். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அதனால போன பாட்டை விட இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. பிரான்சைஸ் ஓகேவா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டு படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அந்த குளத்துல தான் ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி போன பாட்டு அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அப்படி பேய் படம் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சைக்கோ படமா என்ன படமான்னு தெரியல, அப்படியே கலந்து போய் ரத்தம் ஓவரா காமிச்சிருக்காங்க. நம்ம ராங் டர்ன்ல பார்த்துருப்போம், அது மாதிரி வந்து ரத்தம் ஓவரா காட்டியிருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டம். சில இடத்துல ரொம்ப பயமாவும் இருக்கு, சில இடத்துல நம்ம கணிக்கிற மாதிரியும் இருக்கு. ஹாலிவுட்ல என்ன ரொம்ப எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ரத்தம் தெரியிருக்காச்சும் குறைச்சிருக்கலாம். போன மாட்டு கூட கொஞ்சம் இன்னும் அரரா இருக்கும். இது வந்து ஹாரர் கம்மியா இருக்கு. அந்த நம்ம அந்த ரோபோட் படம் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோபோட் படம் பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம டெர்மினேட்டர் பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. பேய் எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்திருக்கலாம். காஞ்சரிங் மாதிரி இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் நல்லா சேர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். தமிழ் படம் மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு சைக்கோ கிளர் மாதிரி கொலை பண்ற மாதிரி மாத்தி மாத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அதான் ஒரு டைம் பார்க்கலாம். குழந்தைங்க இதையே செடிட்டுங்கிறதுனால குழந்தைங்க பார்ப்போம். ஏன்னா ரத்தம் ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம். சில ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் பயங்கரமான சீன்ஸ் இருக்கு. மற்றபடி ஸ்மார்ட் தான். ஓவராலாக ஒன் டைம் பார்க்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். ஹாலிவுட் படம்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்து வந்தோம். ஈவில் டெட்னா ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து இதில் கொஞ்சம் டம்மியான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே வீட்டில் இப்பயும் போல நார்மலாக எடுக்கிற படம் மாதிரி எடுத்துட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, ரத்தம் தெரிகிற மாதிரி காட்சிகள் வச்சு நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சிஜி ஒர்க்கு தான் ரியல் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கு. மற்றபடி பேய் ஓப்பனிங், இந்த பேய் அந்த பயம் ஓப்பனிங்ல இருந்த அந்த பேய் காட்டின அந்த இது எலிமெண்ட்ஸு போக போக டிரான்ஸ்ஃபார்மர் இது மாதிரி நம்ம என்ன பண்ண இது டெர்மினேட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட்ல வரும்போது போய் அங்கே போய் இங்கே போய் காணாமலாம் மறைஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ரியலா மனுஷன் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போடுற மாதிரி இருக்குது. அது ரியலா இல்லை. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நம்ம மம்மி அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மம்மியில் வந்து அந்த ஒரு பொண்ணையை வச்சு முடிச்சிருவாங்க. மம்மி தானே அது பேர். அதான் மம்மி வந்து அந்த ஒரு பொண்ணையை வச்சு முடிச்சிருவாங்க. இதில் வந்து பேய் அந்த அளவுக்குலாம் காமிக்கல. ஆனால் அப்படியே மனுஷங்க சண்டை போகிற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் அது வியோடெல்லாம் இல்லைண்ணா. அதனால அது ரொம்ப இதுனா ஒரு சில சீன் மட்டும் ரொம்ப எப்படி சொல்றது, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும், கொமட்டுற அளவுக்கு இருக்கும். ஆமா, அந்த சீனே வெறுக்கிற அளவுக்கு அந்த சீன் அதை வச்சுட்டாங்க. அதான் அந்த கிஸ் பண்ற சீன் தான் வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அதான் பேய் சண்டை போற மாதிரி தான் பரவாயில்ல. ஸ்டார்டிங்ல ஒரு ஹைப் கொடுத்தாங்க, அந்த பேய் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி. கடைசி வரைக்கும் அந்த பேய் வச்சு மூவ் பண்ணி தான் நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மனுஷங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அடிச்சுட்டு மாயிறாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த அப்பனும் மகனும் அடிச்சுட்டு மாயிறாங்க. அதுவே ஒரு இதா கொண்டு போறாங்க. அவ்வளவுதான். வயலன்ஸ் மட்டும் தான். அதான் செகண்ட் ஹாஃப்ல தானே வயலன்ஸு. குடும்பமே அப்படியே ஆயா அம்மா எல்லாம் அடிச்சுட்டு வாயிறாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே அடிச்சுட்டு வாயிறாங்க. கடைசீட்ல வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கடைசீட்ல ஒரு இது மாதிரி கொடுத்து முடிச்சிருக்காங்க. அவங்க கஷ்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்தா எங்களுக்கு கண்ணு மாறும். கடைசீட்ல வந்து அந்த பொண்ணுக்கு கண்ணு மாறுற மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க. திகில் சீன்ஸ் அந்த திகிலா ஆகிற மாதிரிலாம் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல திகிலா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேல் போக வியடா தான் இருக்கும்போது திகிலாலாம் இருக்காது. நம்ம ராங் டர்ன் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ராங் டர்ன் மூவி ராவா பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓரளவு பார்க்கலாம் எல்லாரும் வந்து.